எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். வாழ்க்கை என்பது மேடு பள்ளம் தான். வாழ்வு காலத்துல என்னமோ தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நெருக்கங்கள்லாம் வரும்போது சில நேரம் கேட்பாங்க, "எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம்?" அப்படின்னா, எதுக்கு உபத்திரம்? நம்மள சிட்சித்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவராண்ட கிட்டி சேர வைப்பார். நம்ம வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தூரமே தான் உலகத்தை போல சினிமா பார்த்து சீரியலை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவர்களாத்துல நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அதான் சொல்றாரு. கூடக்குன்னு நெருக்கமா வந்து அப்போ நம்ம வந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திப்போம். அப்பதான் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். சங்கீதக்காரன் சொன்னது போல 119 சங்கீதம் 25ல என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி இருக்குது. ஏன்னா அது சுவாபம், அப்படிப்பட்ட சுவாபம். அதிலிருந்து வேறு பிடிக்கப்பட்டு கர்த்தர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் நிறைய சிக்ஷை. தகப்பன் எந்த மகனை நேசிக்கிறானோ அவர் சிட்சிக்கிறார்.